கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த கும்ப ராசி லக்னத்திற்கு அவர்கள் கலத்திரம் ஒரு ஆதிக்க குணம் கொண்டவராக இருப்பாங்க. ஏன்னா கும்ப லக்னம் நேர் 7ஆம் வீடாக சிம்மம் வருவதால் அவங்க ஆதிக்க குணம் கொண்டவராக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ நன்றாக படித்திருப்பாங்க. நன்றாக படித்து சிந்தனை செய்யக்கூடிய நபராக இருப்பாங்க. தோற்றம் கம்பீரமான தோற்றமாக இருக்கும். அதிக கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு கௌரவத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் குடும்ப பெருமை பேசுவது, குலப்பெருமை பேசுவது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த தன்னோட குடும்பத்தை பற்றி பேசுறது, தன்னுடைய குலத்தை வைத்து கௌரவமாக பேசிக்கொள்வது இதெல்லாமே அவர்களுக்கு பிடித்திருக்கும். கணவன் மனைவிக்கு சொத்து உண்டு. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொத்து வரும். உங்கள் காலத்திற்கு நிச்சயமாக ஒரு சொத்து அமையும். அதில் ஒரு சின்ன பிரச்சனை, சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனையோடு தான் அவங்க இருப்பாங்க. இவங்க குடும்ப வாழ்விலும் சில குறைபாடுகள் இருக்கும். சில குறைபாடுகளோடு உங்கள் குடும்ப வாழ்க்கை அமையும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் பார்த்திங்கன்னா அதீத கற்பனை திறன் உடையவர். ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டாளிகள் நேர்மையானவராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நேர்மையாக இருப்பாங்க. கூட்டாளிகள் நேர்மையாக இருப்பாங்க, ஹானஸ்டாக இருப்பாங்க. நண்பர்கள் அரசுத்துறை சார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் குறைந்த அளவு நட்பு வட்டாரம் இருக்கும். ஆனால் நண்பர்கள் அரசுத்துறை சார்ந்து இருப்பாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு. இவர்களுக்கு பிறக்கக்கூடிய 2வது குழந்தை பிரபலமாக இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த 2வது குழந்தை வாழ்க்கையில் மிக பிரபல்யம் அடையும். புகழ் கிடைக்கும். இந்த 2வது குழந்தைனால இவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வாடிக்கையாளர், நிரந்தரமாக இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்ககிட்ட தான் வாங்க அப்படின்ற அளவு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாடிக்கையாளர் பெரிய லெவல்லேருந்து வருவாங்க. இவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர் தான். ஒரு முறை அமைஞ்சாங்கன்னா அந்த வாடிக்கையாளரை வாழ்க்கையை ஃபுல்லாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வாடிக்கையாளர் அவசியம் அவங்க அமைய மாட்டாங்க. பெரும்பாலும் இவர்களுக்கு மனப்பொருத்தம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அப்படி இல்லைன்னா இவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ கண்ணாடி போட்டுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா தலைவலி சார்ந்த பிரச்சனை அல்லது முடி கொட்டுதல் பிரச்சனை, முடி அதிகமாக கொட்டக்கூடும். இல்லைன்னா மனம் ஒரு டிப்ரெஷனாகவும் இருப்பாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாக வைத்துக்கொண்டு ஒரு மனம் டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தலைமுடி கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அடிக்கடி இந்த தலைமுடி உதிரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம் செய்வது இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தீர்வாக அமையும். அதுவும் சிவன் கோவிலில் திருமணம் செய்தால் இன்னும் அது